பிஸ்ஃபுல் மார்னிங் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் மீரா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு இருக்க கற்பனை சக்தி, இமேஜினேஷன் பவர் நமக்கு வரமா சாபமா, அப்படி நமக்கு அது கெடுதலை செய்யும் பட்சத்தில் அதை எப்படி நம்ம வரமா மாற்றுறது, அந்த இமேஜினேஷனை எப்படி விஸ்வலைசேஷனாக கொண்டு போகிறது அப்படின்றத பார்ப்போம். மனித இனத்துக்குன்னே கிடைச்ச சக்திகளில் ரொம்ப முக்கியமானது கற்பனா சக்திங்க. ஆமாம், இமேஜினேஷன் பவர். நம்ம கற்பனை திறன் நம்ம வாழ்க்கையை அற்புதமாக மாற்றவும் செய்யும், அழிக்கவும் செய்யுங்க. என்ன சொல்கிறீங்க? ஒரு இமேஜினேஷன்னால், ஒரு கற்பனை திறனால் எப்படி நம்ம வாழ்க்கையை இந்தளவு இம்பேக்ட் பண்ண முடியும் அப்படின்னு தோணுதா? பல விதங்களில் இம்பேக்ட் பண்ணுங்க. உங்கள் கற்பனை திறன் உங்கள் உடல்நிலையில் மாற்றத்தை கொண்டு வரும். உங்கள் கற்பனை திறன் உங்கள் மனநிலையில் மாற்றத்தை கொண்டு வரும். உங்கள் கற்பனை திறன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களையுமே உங்களை நோக்கி ஈர்க்குது அப்படின்னா நம்ப முடியுதா? 100% நிஜங்க. இது பின்னாடி சயின்ஸ் இருக்குது. இப்போது நம்ம ஒரு விஷயத்த கற்பனை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நல்ல விதமாகவும் பண்ணலாம், நெகட்டிவாகவும் பண்ணலாம். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் நம்ம உடம்புக்கும் என்னென்னா, நம்ம நிஜமாகவே ஒரு விஷயத்த கற்பனை பண்ணுறோமா, இல்லை அது ஆக்சுவலாக நடக்குதா, உண்மையான அனுபவமாக இருக்கா, அது ஒரு வலிமையான கற்பனையா அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாதுங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போது நம்ம ஒரு இடத்துல நடந்து போயிட்டே இருக்கோம். கொஞ்சம் இருட்டாக இருக்குது, இதில் கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது, ஆனால் தரையில் அந்த அளவுக்கு நமக்கு மைன்யூட்டாக இருக்கிறதா தெரிய அளவு தெரியல. சட்டுன்னு ஏதோ ஒன்று மிதிச்சிடுறீங்க. அது கயிறுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் மிதிச்ச செகண்டுக்கு, அதை மிதித்த நேரம் உங்களுக்கு அது ஒரு பாம்பு மாதிரி தெரியுது. நீங்கள் பாம்பு மாதிரி ஃபீல் பண்ணதும் ஒரு செகண்டுக்கு உங்கள் மைண்டில் ஐயோ பாம்பை மிதிச்சிட்டோம், இப்போ அப்படியே கிடைக்க போகுது என்ன போகுது நினச்ச செகண்டுக்கு பாம்பை நினச்சி பயந்த உடனே உங்கள் ஹார்ட் ரேட் படப்படன்னு ஏற ஆரம்பிச்சிடும், வேர்வை வர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், உங்கள் பயத்துக்கானது கார்டிசால் எல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும். கற்பனை தானே பண்ணீங்க, மிதிச்சது கயிறு தான். பாம்புன்னு நினச்சிட்டோம். பாம்புன்னு நினச்சிட்டு ஒரு செகண்டில் துள்ளி குதிச்சு ஊன்னு கத்தி துள்ளி குதிச்சு அப்படியே படப்படப்பா வேர்த்து விறுவிறுத்து நின்று மூச்சு வாங்கி அப்பா அப்படின்னு பார்த்து இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஒரு பொய்யான விஷயம்தான், அது கயிறு தான், பாம்பு இல்லை. அதை கயிறுன்னு உணர்ந்த பிறகு அப்பாடா இதுக்கா இப்படி பயந்தோம் அப்படின்னு மனசு ஒரு திருப்தி ஆகுது இல்லைங்களா? கற்பனை பண்ணீங்க, இமேஜின் பண்ணீங்க, ஒரு கயிறை பாம்பா கற்பனை பண்ணீங்க. எப்படி இருக்கு? உங்கள் உடம்பு எந்தளவு ரெஸ்பாண்ட் பண்ணிடுச்சு? ஒரு செகண்டில் உங்கள் ஸ்ட்ரெஸ் மெக்கானிசம் அப்படியே பீக்கில் போயிட்டு கார்டிசாலை செக்ரேட் பண்ணி ஒரு வழி ஆகிட்டோம் இல்லைங்களா? அந்த படபடப்பு, அந்த பதட்டம் தீரவே நேரம் ஆகிட்டுருக்கோம். நமக்கு நார்மலாகவே ரொம்ப டைம் எடுக்கும். சந்தோஷமான மனநிலையில் பாசிட்டிவாக இருக்கப்போ சட்டுன்னு நியூட்ரல் ஆயிடலாங்க. சட்டுன்னு நார்மலாகி அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். அதுக்கு டியூரேஷன் ரொம்ப கம்மி. இதுவே இந்த பயம், இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய இமோஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சட்டுன்னு நியூட்ரல் ஆகவே ஆகாது. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் தேவைப்படும். சந்தோஷமான விஷயத்துலேருந்து டக்குன்னு வெளியே வந்துடலாம். பிரச்சனைக்குரிய விஷயத்துலேருந்து மனசை டக்குன்னு வெளியே எடுத்து அதை கொண்டு வர்றது ரொம்ப சிரமம். அந்த அளவுக்கு உடம்பு அது நமக்கு இம்பேக்ட் பண்ணுது. நம்ம கற்பனை சக்தி. சும்மா பொம்மை பள்ளியெல்லாம் வச்சு விளையாண்டுருக்காங்கல்ல பிள்ளைங்க, பள்ளின்னு இப்படி தூக்கி போட்டாங்கன்னா துள்ளி குதிக்கிறோம்ல, ஒரு செகண்ட் அதை பார்த்த செகண்டுக்கு பள்ளி மாதிரியே ஃபீல் ஆகுது இல்லை? அந்த ஒரு பயம், ஒரு படப்படப்பு, ஒரு அருவருப்பு, அதெல்லாம் டக்குன்னு நம்ம உடம்புல வந்துடும். உங்கள் கற்பனை சக்தி தான் உங்களுடைய அது ஒரு பொய்யான ஒரு இதுதான் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் எவ்வளோ வலிமையாக, எவ்வளோ விவிடாக நீங்கள் அதை இமேஜின் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து இந்த அளவு அது இம்பேக்ட் பண்ணுதுங்க. இதே கற்பனா சக்தியை ஒரு நல்ல விஷயத்துக்கு இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு பர்த்டே பார்ட்டியோ, ஒரு கல்யாணமோ, அதுக்கு நம்ம ரெடியாகி போகிறது, இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் நம்ம பிளான் பண்ணி நம்ம போகிறோம். போகிறப்ப நமக்கு கிடைக்கிற பாராட்டு எப்படி இருக்கும்? நம்ம ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் நல்லா ப்ரெசன்டபுளாக இருக்குது, எங்கே வாங்கினீங்க அப்படிலாம் கேட்பாங்க. அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் குட் எமோஷன் வரும். அதை மனசில் நம்ம நினச்சி பார்த்து சந்தோஷப்படுவோம். நடக்கிறது அடுத்து தான், ஆனால் நம்ம மனசில் அந்த இமேஜினேஷன் வரும். நாளைக்கு வேலையில் போய் ஜாயின் பண்ண போகிறோம், நல்ல போஸ்டிங், நல்ல இது கிடச்சிருக்கு, மனசில் எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் கொஞ்சம் அப்புறம் ஒரு பதட்டம், ஒரு இது இருந்தால் கூட சந்தோஷ உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? இதனால் நம்ம வாழ்க்கையே மாறப்போகுதுடா, இவ்வளோ பெரிய போஸ்டிங், இதுக்காக நம்ம எவ்வளோலாம் நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம், எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு இது கிடச்சிருச்சு, சந்தோஷம், இனிமேல் நம்ம லைஃப் செட்டில்டு தான், பரவாயில்ல. வீட்டில் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பரவாயில்லடா நாளைக்கெல்லாம் போகிறேன், ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வா அப்படிலாம் எல்லாம் வாழ்த்துற மாதிரியும், நம்ம போயிட்டு அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணுற மாதிரியும் மனசுக்குள்ளே அப்படியே அடுத்தடுத்து அந்த கற்பனை ஓடுது பார்த்தீங்களா? அது ஒரு நிம்மதியை, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே நம்மளுடைய உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸை சுரக்க வச்சுருவாங்க. ஹாப்பி ஹார்மோன்ஸோட வேலை என்ன? நம்ம உடம்புல எந்த டேமேஜ் நடந்திருந்தாலும் அதை ரிப்பேர் பண்ணுறது தான் வேலை.
நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், நமக்கு இந்த பிரச்சனையில் இந்த பயத்தில் அந்த மாதிரி விஷயத்தில் சுரக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்லாம் என்ன பண்ணும், நம்ம உடம்புல இருக்க நல்லது எல்லாத்தையும் கெடுக்கிற வேலை, டேமேஜ் பண்ணுற வேலை தான். நல்லா பாருங்கள், நம்மக்கிட்ட நம்மளோட கற்பனா சக்தி தான் அது நம்மளை ஆக்கவும் செய்யும், நம்ம அழிக்கவும் செய்யும். நம்ம ஹெல்த்லேயே அது அப்படியே இம்பேக்ட் பண்ணிடுது. பயம் படபடப்புன்னு கொண்டு விட்டுடும் நம்ம கற்பனை சக்தின்றது. அதுவே ஃபீல் குட்டாக பரவாயில்ல, எல்லாம் நல்லா நடந்துட்டுருக்கு, பரவாயில்ல அப்படின்னும் போயிடும். எந்த விஷயத்தையுமே நம்ம நினைக்கிறத பொறுத்து தான் இருக்குது, எப்படி கற்பனை பண்ணுறோன்ற பொறுத்து தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையை அதை நம்ம உருவாக்குறதுக்கான கருவியாக எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்க்கே பிள்ளைங்க படிக்கிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா நம்ம 2 விதமாகவும் நினைக்கலாம். ப்ராபபிலிட்டி இல்லையா, எல்லாத்துக்கும் 50-50 சான்சஸ் தானே. நம்ம படித்ததெல்லாம் வரும், படித்தது மட்டும்தான் வரும், நம்ம எல்லாம் முக்கியமானதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டோம், எல்லாமே வந்துடும், வந்தால் எப்படி வந்தாலும் நம்ம எழுதிடுவோம், பரவாயில்ல ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடுவோம், அப்பா இதோட நமக்கு இந்த எக்ஸாம் டென்ஷன் ஃப்ரீ ஆகிடுச்சு, இப்படி நினைக்கிறதும் வேறு. ஐயோ எல்லாம் படித்தது தான் வருமா, கரெக்டாக எக்ஸாமில் போய் உட்காந்து மறந்துருச்சுன்னா என்னடா பண்ணுறது, நம்ம எக்ஸாம் எழுதும்போது நமக்கு கை வலிச்சா என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கூட யோசிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. அப்படின்னு நினச்சி எக்ஸாமுக்கு முன்னாடி பயத்தில் ஃபீவரே வந்துடுங்க. எக்ஸாம் ஃபீவர் பாருங்கள். அந்த கற்பனை தான், அந்த ஓவர் திங்கிங் தான் உடம்பை எப்படி பாதிக்குது பாருங்கள். அதுவும் பிள்ளைங்களுக்கு அது எவ்வளோ இன்டென்ஸ். ஏன்னா நம்மளை விட அவங்க கற்பனை திறன் ரொம்ப ஜாஸ்தி. இப்படிங்கிறதுக்குள்ளே மேலே போய்டும். நம்ம லாஜிக்காக போட்டு லாஜிக்கல் திங்கிங்கோடு நம்ம பார்ப்போம், அது நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு. பிள்ளைங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. பிள்ளைங்க சட்டுன்னு அப்படி ரா எமோஷன்ஸை காட்டிடுவாங்க, மேலே போயிடுவாங்க. அது உடனே அவங்க உடம்பை இம்பேக்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். ஃபிசிக்கல் லெவலில் அது தெரிய ஆரம்பிச்சிரும். அப்போது எதை ஒன்றுத்தையுமே கற்பனை பண்ணுறத பாசிட்டிவாக பண்ணணும், இமேஜின் பண்ணணும். நம்ம கட்டு மீறி அது போயிடுச்சு, கற்பனை ஓவர் திங்கிங்காக போயிடுச்சுன்னா அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணி விஷுவலைஸ் பண்ணணும். விஷுவலைசேஷன் அப்படின்றது நமக்கு வேண்டியதை நோக்கி காட்சிப்படுத்துறது, வேண்டிய விஷயத்த காட்சிப்படுத்துறது. இப்போ எக்ஸாம்க்கே பிள்ளைங்க பயந்துருச்சு செஞ்சிருச்சுன்னா வேணாம்ப்பா, ரிலாக்ஸ் பண்ணு, அந்த பயத்தை ஃபியரை போக்குறதுக்கு ஹோப்புனோப்புனோ பண்ணு. ஹோப்புனோப்புனோ சொன்னேன் அப்படின்னா உனக்கு அந்த எக்ஸாம் பற்றின ஃபியர், அந்த பிளாக்ஸ், அந்த பிலீஃப்ஸ் எல்லாமே நியூட்ரலாக ஆரம்பிக்கும். அப்போ உனக்கு மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு தெளிவு கிடைக்கிறப்ப கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எனக்கு ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு எப்போவுமே மேக்ஸ் பிடிக்கும், எனக்கெல்லாம் மேக்ஸ் ரொம்ப ஈஸிப்பா, அதெல்லாம் போட்டுருவேன். நான் அங்கே போய் உட்காந்து பார்த்தேன்னா போதும், சட்னி எழுத ஆரம்பித்தேன்னா எக்ஸாம் பேப்பர் எப்படி முடிக்கிறேன்னே தெரியாது. இதெல்லாம் அஃபர்மேஷன்ஸ் தாங்க. அன்றாடம் வாழ்க்கையில் நம்ம பேசுகிறது எல்லாமே அஃபர்மேஷன் தான், நினைக்கிறதெல்லாம் அஃபர்மேஷன் தான். எவ்வளோ இமோஷன்ஸ் போடுறோன்றதை பொறுத்து தான் அதோட தீவிரம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அந்த பயத்தை போக்கிட்டு பாசிட்டிவாக அஃபர்ம் பண்ணுறப்போ அதையே மனசில் நம்ம நினச்சி பார்ப்போம். சொல்ல வாயில் பேச நம்ம மனசில் அது அப்படியே கற்பனையாக ஓடும். அதை காட்சிப்படுத்துறது. ஈஸியாக இருக்க மாதிரி எழுதிட்டு வந்து, அம்மா நல்லா எழுதிட்டம்மா, ஈஸியாக இருந்ததுமா, ஓகே. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியும் நெகட்டிவாக போகுது அப்படின்றப்போ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பிள்ளைங்களுக்கு எப்படி கற்பனை பண்ணணும், எப்படி இமேஜின் பண்ணணும் சொல்லி கொடுங்க. இமேஜினேஷன் அவங்க கட்டுமீறி போகிறப்ப அதை அப்படியே விஷுவலைசேஷன் நோக்கி டைரக்ட் பண்ணுங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி தான், ஒரு சின்ன நூலிழை தான் வித்தியாசம். கற்பனை திறன் நம்ம கட்டுமீறி எப்படி வேணால் போகும், புரியுதுங்களா, லகான் இல்லாத குதிரை மாதிரி. ஆனால் விஷுவலைசேஷன் அப்படின்றது நமக்கு வேண்டிய விஷயத்தை நோக்கி தேவையான விஷயங்களை அதில் அப்படியே நம்ம கொண்டு வந்து அதை நம்ம பொருத்தி தேவையானதை மட்டும் இமேஜின் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது. நம்ம கற்பனை பண்ணுறதையும் விஷுவலைஸ் பண்ணுறதையும் இன்டென்ஷனலாக கரெக்டாக பாசிட்டிவாக பண்ணுறப்போ அதை நம்ம ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ஒரு ஃபில்டராக எடுத்துட்டு பாசிட்டிவான விஷயங்களே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுங்க. எதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ, எதை அடிக்கடி நினைக்கிறோமோ, எதை ரொம்ப தீவிரமாக நினைக்கிறோமோ, எதை அப்படி அந்த மாதிரி கற்பனை பண்ணுறோமோ, எதை அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுறோமோ, இது எல்லாமே ஒரு ஃபில்டராக உங்கள் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்க்கு கிடைக்கும். அதை முக்கியம் நம்பி அது சம்மந்தமான விஷயங்களை தான் உங்களுக்கு கண் முன்னாடி காட்ட ஆரம்பிக்கும். ரெகுலராக நீங்கள் வேலையை பற்றி, உங்கள் நல்ல வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு அது கிடைச்சதும் நீங்கள் இந்த வேலை கிடச்சிருச்சுன்னா அடுத்து ஃபஸ்ட் மந்த் சேலரி வாங்கினதும் நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஓகே 2 மாதம் பார்ப்பேன், 3வது மாதம் நான் ஒரு கார் எடுத்துருவேன், என்னுடைய ப்ரொஃபைலுக்கு எனக்கு இந்த மாதிரி சம்பளம் கிடைக்கும், நான் இந்த மாதிரி கார் எடுத்துருவேன். அடுத்து இப்படி வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா இல்லை மொதல் மாதம் லீவ் எடுக்க முடியாது, அதனால நான் கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வீக்கெண்ட் போயிட்டு வந்துடுவேன், அந்த மாதம்லாம் லீவ் எடுக்க முடியாது, 2வது மாதம் வேணால் நம்ம லீவ் எடுத்துகிட்டு நம்ம அந்த மாதிரி அங்கே பிளான் பண்ண மாதிரி போயிட்டு வந்துடலாம். இல்லை இப்போ வேலைக்கு போயிட்டேன்னா என்னால் ஒரு 3 மாதத்துக்கு எதுவும் செய்ய முடியாதுப்பா, அந்த பக்கம் இந்த பக்கம் நகர முடியாது, கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பொறுமையாக அப்படி லீவ் எடுத்து எதனா அப்புறமா நம்ம பார்ப்போமே அப்படின்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வேலை சம்மந்தமாக இப்படி பாசிட்டிவாக இப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த வேலை கிடைச்சிட்டா நீங்கள் இப்படி பாசிட்டிவாக என்னென்ன யோசிக்கிறீங்கன்றதை அதை உங்கள் ஆர்ஏஎஸ் ஒரு ஃபில்டராக எடுத்துக்கும்.
அதை ஃபில்டராக எடுத்துட்டு எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியும். பேப்பரில் பார்த்தா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே யாருக்கிட்ட என்னைக்கோ ஒரு நாள் இதுவாக இருக்கும், ரொம்ப நாள் ஆயிருக்கும், டச் விட்டு போயிருக்கும். திடீர்னு ஒரு காமன் இதில் பார்ப்பீங்க, மீட் பண்ணுவீங்க, ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுவீங்க, பேசுவீங்க. என்னப்பா நல்லா இருக்கியா, ரொம்ப நாள் ஆச்சு பேசி. ஆமாம், என்ன பண்ணிகிட்ருக்க, நான் இந்த கம்பெனியில் தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். நீங்கள் என்ன சொல்வீங்க, இந்த மாதிரி ஜாப் பார்த்துட்ருக்கேன்ப்பா இந்த ப்ரொஃபைலுக்கு அப்படின்னா. அப்படியா, எங்கள் இதில் கூட ஒரு வேகன்சி இருக்குது, ஒரு ரெஸ்யூம் அனுப்பேன், நான் வேணா அனுப்பி பார்க்குறேன் அப்படின்னு சட்டுன்னு கிளிக் ஆகிடுங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஈஸியாக அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் உங்களை சுற்றி பல பேர் வாழ்க்கையிலேயே இது நடந்திருக்கும். அதுக்கும் இதுக்கும் இருக்க லிங்க் தான் புரிஞ்சிருக்காது. நம்ம இப்படிலாம் வேலை கிடச்சிட்டா நான் அதை பண்ணிவிடுவேன், வேலை கிடச்சிட்டா முதல்ல இந்த ட்ரெஸ் வாங்க, வேலை கிடச்சிட்டோம் நான் அந்த ஹோட்டலுக்கு கூட்டு போய் ட்ரீட் வைக்கிறேன். இந்த மாதிரிலாம் நம்ம வேலை கிடச்சிட்டா என்னென்ன பாசிட்டிவாக பண்ணுவோன்னு அந்த இமோஷன்ஸ் அதில் கொடுக்க பாசிட்டிவான விஷயத்த நீங்கள் ஈர்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. உங்கள் RAS ஃபில்டராக வேலை செய்ய ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? இதுவே நெகட்டிவான விஷயத்துக்கும் பொருந்தோங்க. நம்ம எப்போவுமே பாசிட்டிவான மனநிலை இருக்கப்போ நல்ல விதமாக கற்பனை பண்ணுறது ஈஸி. எப்பயும் நெகட்டிவாக ஒரு இரிட்டேஷனோட, ஒரு கோபத்தோட, ஒரு வெறுப்போட, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்கிறது, ஒரு இரிட்டேஷனோட இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இரிட்டேட் பண்ணுற மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் ஈர்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. சும்மா ஒரு கொசு கடிச்சா கூட அதுக்கு ஒரு 5 நிமிஷம் லெக்சர் அடிப்பீங்க. பார்த்தியா, அந்த வீட்டிலேருந்து வந்து அங்கே குப்பை கொட்டுறாங்க, அதனால தான் இவ்வளோ கொசு வந்திருக்கு, கதவை ஏன் திறந்து வச்சா, எப்படி கொசு கடிச்சிருச்சு பார், படிச்சிருச்சு. இந்த ஒரு கொசு 6 மணி ஆனால் கதவை சாத்தணும்னு தெரியாதா? ஒரு கொசு கடிச்சுதா, அரிச்சா சரி சொரிஞ்சிட்டு போகணும், இல்லைனா எதனா ஜெல் போட்டுக்கலாம், இல்லை சரி ஏதோ கடிச்சிருச்சு சீப்போ அப்படின்னு விட்டுட்டு போகலாம், நம்ம எந்திரிச்சு போய் கதவை சாத்தலாம். ஆனால் ஒரு கொசு கடிக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்க முதற்கொண்டு மாநகராட்சி வரைக்கும் குறை சொல்லி இரிட்டேட் ஆகுறவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கவங்களுக்கு அதைத்தான் ஃபில்டராக எடுத்துக்கும். இந்தா இன்னைக்கு கொசுக்கடி வேணுமா, நாளைக்கு உனக்கு வேற என்ன, நடக்கிறப்ப கால் தடுக்கும், யார் இந்த பொருளை இங்கே வச்சது, அடுத்த மோட் ஆன், ரிப்பீட்டு, அவ்வளோதான். இப்படியே லூப்பில் மாட்டிக்குவீங்க. இரிட்டேஷனில் போனால் உங்களுடைய RAS அதை ஃபில்டராக எடுத்துக்கும், அதில் மாட்டிக்குவீங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு செலக்ட் பண்ணணும். இன்றைக்கி உட்காந்துட்டேன், என் நாள் இதுதான் எனக்கு வேணும், பாசிட்டிவாக இருக்கணும், என்னென்ன தேவை, இந்த இரிட்டேஷன், ஆங்கர் இதெல்லாம் டெலிட், நோனோ இதெல்லாம் இல்லைப்பா, நாட் அப்ளிகபிள். சந்தோஷமாக இருக்கிறது, பாசிட்டிவாக இருக்கிறது, எல்லாத்துலேயுமே நல்லதை மட்டுமே பார்க்குறது, நல்லது பண்ணுற எல்லாத்தையும் மனசார நன்றியுணர்வை வெளிப்படுத்துறது, சந்தோஷமாக எல்லாத்துக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணுறது, நல்ல வார்த்தைகளை பேசுறது, இந்த மாதிரி ஒரு டிக் பாக்ஸ் செக்லிஸ்ட் வச்சுட்டு எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக மாறுறப்ப இதெல்லாம் உங்கள் ஃபில்டராக எடுத்துக்கும். இது சம்மந்தமான நிகழ்வுகள், இது சம்மந்தமான சூழ்நிலைகளை தான் உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. இப்படி பாசிட்டிவாக மாறுறது இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நமக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நம்மளால் ஈஸியாக முடியுமா? முயற்சி பண்ணால் தாராளமாக முடியுங்க. ஏன்னா நம்ம பிரெயின் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. புதுசாக நியூரல் பாத்வேஸை உண்டு பண்ண முடியும். அதனால தான் நான் எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் புதுசாக எந்த மொழியும் கற்றுக்க முடியாது, என் பிரெயின் அவ்வளோதான் வைரப் ஆயிடுச்சு, கற்றுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை அப்படின்னு 30 வயசுக்கு மேலே நம்ம லாங்குவேஜ் கற்றுக்காம இருக்குமா? கிடையாது. நீங்கள் 40 வயசில் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டா கூட புதுசாக வழவழ குழக்குழன்ட்டு அப்படின்ட்டு இருக்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் ஃப்ரெஞ்சை ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதை வச்சு உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கூட கிடச்சிரும். அப்போ எப்படி உங்களால் அது முடிஞ்சது? ஏன்னா உங்கள் பிரெயினால் புதுசாக அந்த ஃப்ரெஞ்சுக்குன்னு ஒரு நியூரல் பாத்வேவை உண்டு பண்ண முடிஞ்சது. அதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பீங்க. கிளாஸில் உட்காந்து ஆன்லைனு ஆஃப்லைனு உட்காந்து முயற்சி பண்ணி கண்ணாடி முன்னாடி பேசி அப்படி பேசி இப்படி பேசி முயற்சி பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஒரு மொழி கற்றுக்கிறது. அந்த மாதிரி ஒரு பயிற்சியை நீங்கள் ரெகுலராக பண்ண உங்களுக்குள்ள பாசிட்டிவிட்டி அதிகமாக ஆரம்பிக்குங்க. அதுக்கு நமக்கு பயம் வரப்ப, நெகட்டிவ் பிலீஃப்ஸ் வரப்ப, தடைகள் வரப்ப ஹோப் உணப்புன்னு சொல்லிடணும். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. அற்புதமான மந்திரம். அதை சொல்லிடணும். நடக்கிற எல்லாத்துக்கும் நன்றியுணர்வை வெளிப்படுத்தணும். நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல இமோஷன்ஸை வெளிப்படுத்தி அஃபர்மேஷன்ஸ் சொல்லணும். இதை எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக காஷியஸாக எவ்ரிடே கன்சிஸ்டன்சி. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தேன்ப்பா, ரொம்ப எனக்கு அப்படியே மோட்டிவேட் ஆகிட்டேன், இன்னைக்கெல்லாம் இதை நான் செய்வேன் அப்படின்ட்டு நாளை காலையில் உட்காந்துட்டு என்னடா இது இன்னைக்கு போனோமா, ஐயோ இன்னைக்கு ஆஃபீஸில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே, இந்த மீட்டிங் வேறையா அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா வேஸ்ட்டுங்க. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்லைங்க எனக்கு அதுக்காக ஒரு கம்யூனிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் ரெகுலராக நானும் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், யாராச்சும் வழி நடத்தினா நல்லா இருக்குமா? நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் நீங்கள் சேர்ந்து பயிற்சி பண்ணலாங்க. 3 மாதம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளாக காலையில் 5 to 6 மணி வரைக்கும் 1 hour ஆரம்பிக்கிறதும் தெரியாது, முடியறதும் தெரியாது. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண அது உங்கள் இயல்பாக மாறிடும். நீங்களா நெகட்டிவாக யோசிக்கிறது, இப்போ எப்படி பாசிட்டிவாக யோசிக்கிறத யோசிச்சு நம்ம தேடி பேச வேண்டியது இருக்கும், நெகட்டிவாக இருக்கிறத நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அவ்வளோ பாசிட்டிவான ஆளாக இவால்வ் ஆக ஆரம்பிப்பீங்க. அதுக்கான டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். நன்றி, வணக்கம்.